வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் யூனிட் 2 கைனமேட்டிக்ஸ்லேருந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தட் இஸ் நம்ம டிரைவ் பண்ண கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து கண்டிஷன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனாக இருக்கணும் அண்ட் தென் ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். இப்போது இஃப் அ பாடி இஸ் த்ரோன் டவுன்வர்ட்ஸ் ஆர் இஃப் அ பாடி இஸ் த்ரோன் அப்வர்ட்ஸ், இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு நம்ம எப்படி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து அண்டர் கிராவிட்டி யூஸ் பண்ண போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ கன்சிடர் திஸ் அஸ் த எர்த். ஓகே, இந்த சென்டர்லேருந்து இந்த ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து டினோட் பண்ணுது. ஸோ அங்கேருந்து ஒரு சர்டன் ஹைட் ஹெச்லேருந்து நம்ம ஒரு பாடியை நம்ம ஜஸ்ட் த்ரோ டவுன்வர்ட்ஸ். அப்போது இந்த ஹெச் பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி 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 லெஸ் வென் கம்பேர்ட் டு ரேடியஸ் ஆஃப் தி எர்த். அப்படி இருக்கும் பொழுது ஜஸ்ட் அபவ் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் வந்து உங்களுக்கு ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல ஏன் ஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் ஆப்ஜெக்ட் will fall down under the force of gravity alone. So gravitational force மட்டும்தான் ஆக்ட் ஆகும் when a body is thrown just above the surface of the earth. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஆக்சலரேஷனுக்கு பதிலாக நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க, கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா we can say that ஆப்ஜெக்ட் வந்து if it is thrown near the surface of the earth அப்படி இருக்கும் பொழுது தட் ஆப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு எக்ஸிபிட் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். கண்டிஷன் என்ன? ஹைட் வந்து ஷுட் பி வெரி வெரி லெஸ் வென் கம்பேர்ட் டு ரேடியஸ் ஆஃப் தி எர்த். இன்னொரு நம்ம அசம்ஷன் என்ன எடுத்துக்க போகிறோம்னா த ஏர் ரெசிஸ்டன்ஸ் நெக்லெக்டட், அதாவது வி ஆர் கோயிங் டு நெக்லெக்ட் த ஏர் ஃப்ரிக்ஷன் ஆர் ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட பாத் அதோட மோஷனை வந்து இட் கேன் ஸ்லோ டவுன். பட் இந்த இடத்துல நம்ம வேக்யூமில் இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு ஏர் ரெசிஸ்டன்ஸை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு வி ஆர் கோயிங் டு டிரைவ் த ஈக்குவேஷன்ஸ். அவ்வளோதான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பேசிக் கண்டிஷன்ஸ். இப்போது நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம ஸ்ட்ரைட் லைன் மோஷனில் எப்படி பார்த்தோம், இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மோஷனில் போகுதுன்னா இந்த டைரெக்ஷனில் போகும்போது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆகும். இஃப் இட் இஸ் கோயிங் இன் ரிவர்ஸ் நம்ம அதோட டைரெக்ஷன் எப்படி எடுத்துக்கிறோம், மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல ஆப்ஜெக்டை நம்ம டவுன்வர்ட்ஸாக த்ரோ பண்ணுறோம். ஒரு பாடி ஆஃப் மாஸ் ஸ்மாலம் இருக்குது, அது டவுன்வர்ட்ஸாக நம்ம த்ரோ பண்ணுறோம். ஸோ இந்த டவுன்வர்ட் ஆக்சிஸ் என்னது, ஒய் ஆக்சிஸ். டவுன்வர்ட் ஆக்சிஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறோன்னா பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இதை வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். டவுன்வர்டு யூஸ்வலாக நெகட்டிவாக இருக்கும், பட் இதெல்லாம் ஆர்பிட்ரரி, நம்ம சூஸ் பண்ணுறது தான். ப்ளஸ் அண்ட் மைனஸ் அசைன் பண்ணுறது நம்ம. ஸோ அதனால் இந்த டவுன்வர்ட் ஒய் ஆக்சிஸை நான் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துகிட்டு வி ஆர் கோயிங் டு டீல் த கேஸ் அ பாடி ஃபாலிங் ஃப்ரம் அ ஹைட் ஏஜ். அதுதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம பார்க்க போகிறோம் அ பாடி ஃபாலிங் ஃப்ரம் அ ஹைட் ஏஜ். ஒரு பாடி ஆஃப் மாஸ் ஸ்மால் எம் எடுத்துக்கிறோம். ஓகே, இட் இஸ் த்ரோன் டவுன்வர்ட்ஸ், டவுன்வர்ட் மோஷன். அப்போ அந்த டவுன்வர்டு ஒய் ஆக்சிஸை நம்ம வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். ஸோ டவுன்வர்ட் ஒய் ஆக்சிஸ் இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ் ஹியர். ஒரு சர்டன் ஹைட் ஹெச்லேருந்து வி ஆர் த்ரோயிங் இட் டவுன்வர்ட்ஸ். ஓகே, இப்போது இதோடைய கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ரெண்டு அசம்ஷன். ஒன்று வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லெக்டட். ஓகே, செகண்ட் அசம்ஷன் வந்து டவுன்வர்டு ஒய் ஆக்சிஸை வந்து நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்னொன்று வந்து இந்த இடத்துல ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் சிம்பிளி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ ஏக்கு பதிலாக நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி ஜே கேப் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ வாட் இஸ் திஸ் ஆக்சலரேஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸ்? 0. ஸோ த ஆக்சலரேஷன் இன் z ஆக்சிஸ் இஸ் ஆல்சோ 0. அப்போ ஆக்சலரேஷன் இன் ஒய் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஜே கேப். ஸோ இதை தான் நம்ம ஆக்சலரேஷனுக்கு பதிலாக வி ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் திஸ் பை ஜே. ஓகே, இப்போது அ பாடி இஸ் த்ரோன் டவுன்வர்ட்ஸ் வித் அ வெலாசிட்டி u. இனிஷியல் வெலாசிட்டி வந்து u. ஸோ திஸ் இஸ் தி இனிஷியல் velocity. இப்போது with this we are going to frame the kinematic equations. So kinematic equations for the body which is falling from a height h, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து v is equal to u plus gt.
அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு. இஃப் இட் இஸ் ஃப்ரம் அ ஹைட் ஹெச்னா எஸ்ஸுக்கு இஸ் ஈக்குவல் டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஜிடி ஸ்கொயர். ஏக்கு பதிலாக வி ஆர் ரிப்ளேசிங் இட் பை ஜி. ஓகே, அடுத்தது the square of the speed இருக்கு இல்லையா, final velocity v square is equal to u square plus 2a and the h வந்து s is equal to h இல்லையா, so 2ah. these are the equations. okay, இப்போ என்ன பார்க்க போறோம்னா, if the initial velocity is 0, if the initial velocity u வந்து 0வா இருக்கும்போது this kinematic equation என்ன ஆயிடும், ஃபர்ஸ்ட் வந்து v is equal to u வந்து 0. okay, so 0 plus at which shows that v is equal to at. s என்ன ஆகும், the distance traveled எவ்வளோ, h எவ்வளவு, ut வந்து 0, so 0 plus half at square. so this is h is equal to half at square. okay, அடுத்தது v square is equal to u square 0 plus 2ah. so v square is equal to 2, sorry இந்த இடத்துல ஏக்கு பதில் g போடணும். okay, இந்த இடத்துலையும் g, sorry this is all g, இது வந்து v is equal to gt, half gt square, this is 2gh. so what is the final velocity v, square root எடுத்தோம்னா v is equal to square root of 2gh. அப்போ இந்த இடத்துல 2 constant, g is also constant. நம்ம எப்படி எழுதலாம்னா, this velocity is directly proportional to square root of the height. so what does it mean, if the height வந்து increase ஆகும் பொழுது velocity of the particle, okay, this also increases. if the height is small, then velocity is also small. okay, these are the things we are going to note it down. இப்போ அதே மாதிரி இந்த equation இருக்கு இல்லையா, என்ன பார்த்தோம், h is equal to half gt square பார்த்தோம் இல்லையா. இதில் what is this time, time denotes the time of travel. so இதை வந்து நான் capital T ஆல replace பண்ணா, this equation becomes h is equal to half gt square. so what is the time taken by the particle to reach the ground, t square is equal to 2 இந்த side வரும், 2h divided by g. so what is t, t is equal to square root of 2h divided by g. so இந்த equation வந்து என்ன denote பண்ணுது, again 2g and constant, so t is proportional to square root of h. அப்போ the height வந்து increase ஆகும்போது the time of travel of the particle also increases. height வந்து கம்மியாக இருந்தால் the time of travel also decreases. so ரெண்டு conclusion வந்திருக்கும். ஒன்று வந்து v is proportional to h, இன்னொன்று t is proportional to square, sorry ரெண்டுமே square root of h. so height வந்து increase ஆனால் velocity increase ஆகும். so velocity with which the particle is going to hit the ground, this increases. height கம்மியாக இருந்தால் velocityயும் கம்மியாக இருக்கும். height அதிகமாக இருந்தால் time period ஜாஸ்தி, height கம்மியாக இருந்தால் time periodம் கம்மி அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேருந்து வாட் இஸ் ஃப்ரீ ஃபால் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ஃப்ரீ ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடி ஃபாலிங் டுவர்ட்ஸ் த எர்த் ஃபார் அ ஸ்மால் ஆம்ப்ளிடியூட். முன்னாடி பார்த்த மாதிரி when compared to radius of the earth, அது வந்து ஒரு பாடி வந்து டுவர்ட்ஸ் த எர்த் விழக்கூடிய ஹைட் h வந்து ஸ்மாலாக இருக்கும் பொழுது இந்த பாடி வந்து இட் வில் பி அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அலோன். அப்போ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டவுன்வர்டு மோஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரீ ஃபால். இதுக்கு கண்டிஷன் என்ன, த ஹைட் ஷுட் பி வெரி லெஸ் வென் கம்பேர்ட் டு ரேடியஸ் ஆஃப் தி எர்த். ஓகே, இப்போ அடுத்தது கேஸ் 2 பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் கேஸ், பாடி த்ரோன் வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ். கன்சிடர் ஒரு பாடி, அதோடைய மாஸ் m, நம்ம அப்வர்டாக த்ரோ பண்ணுறோம் வித் இனிஷியல் வெலாசிட்டி u. ஓகே, இப்போ இது வந்து அப்வர்ட் டைரக்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கிறோம். ஸோ மோஷனோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, அப்வர்டாக இருக்குது, லைக் திஸ் இஸ் மோஷன். அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி இருக்குது, டவுன்வர்ட்ஸாக இருக்குது. அப்போ the acceleration of the body A is equal to minus g அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா ஆக்சலரேஷன் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், மோஷன் ஆஃப் த பாடி வந்து அப்வர்ட்ஸாக இருக்குது. எகெயின் இதில் இருக்கக்கூடியது என்னது, நம்ம நெக்லெக்டிங் ஏர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பண்ணிவிட்டு we are going to use the kinematic equation. இப்போ நம்ம velocity and position of the object at any time t என்ன வரும், ஃபஸ்ட்டு v is equal to u plus at வருமா, ஏக்கு பதில் இந்த இடத்துல minus g into t. okay, so
which is u minus gt. அப்போ a அப்படிங்கிற இடத்துல எல்லாமே we are going to use minus g. அப்புறம் distance or position of the object வந்து let us take s. s is equal to ut half a பதில் minus g. So minus g t square. And then velocity of the object வந்து at any position y ல நமக்கு எப்படி இருக்கு. So at any position y, so y is the position. இப்போ velocity எவ்வளவு v square is equal to u square minus 2a. Instead of s வந்து y யூஸ் பண்ண போகிறோம். At any position we can find the velocity of the object. So these are the two cases. ஒன்று it is thrown downwards, இன்னொன்று it is thrown vertically upwards. These are the equation. Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.